குபேரன் செல்வத்தின் அதிபதி. பக்தியுடன் பூஜிப்போர்க்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர். அழகாபுரி பட்டினத்தில் அழகிய அரண்மனையில் மீன ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிபவர். தாமரை மலர் ஏந்தி வரதமுத்திரை காட்டி வருபவர்களை செல்வந்தராக மாற்றுபவர். வெண்குதிரை இவரது வாகனம். இவரது மடி மீது கீரிப்பிள்ளை அமர்ந்திருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை குபேர காலம் என்று வழங்கப்படுவதால் அந்த நேரத்தில் இவரை வணங்கினால் செல்வச் செழிப்பு உண்டாகும். மனைவி சித்திரரேகையோடு இணைந்து அன்பர்களுக்கு அருளாசி வழங்குபவர். நலகூபன், மணிக்கிரீவன் என்ற 2 மகன்கள் குபேரனுக்கு இருக்கிறார்கள். சிவந்த மேனியும் குள்ளமான உருவமும் பெரிய வயிறும் உடையவராக இவர் வர்ணிக்கப்படுகிறார். பத்மநிதி, மகாபத்மநிதி, மகரநிதி, கச்சபநிதி, குமுதநிதி, நந்தநிதி, சங்கநிதி, நீலமநிதி, பத்மினி நிதி என்ற நவநிதிகளையும் பாதுகாத்து அருள்பவர். இதில் பதுமநிதி, சங்கநிதி ஆகிய தெய்வ மகளிரின் கணவரும் இவர்தான். உலகின் அத்தனை செல்வங்களும் குபேரனிடம் வந்த காரணம் என்ன? நேர்மையான ஒருவரிடம்தானே நிதி பொறுப்பை கொடுப்பார்கள். சிவபெருமானே குபேரனை செல்வத்தின் அதிபதியாக நியமித்த காரணம் என்ன? அத்தனை சிறப்புக்குரிய பெருமையை பெற்றவரா குபேரன்? அந்த கதையைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். நான்முகனின் மகன் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விச்சிரவசு. அவருக்கு 2 மனைவிகள். அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன். அப்போது அவரின் பெயர் வைஸ்ரவணன். இளையவளான கேகசிக்கு பிறந்தவர்கள் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன், சூர்பனகை. ஆரம்பத்தில் இலங்கையை வைஸ்ரவணன் ஆண்டு வந்தார். ராவணன் தவம் இயற்றி வரங்கள் பல பெற்றதும் வைஷ்ணவனனை தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அபகரித்து கொண்டான். நாட்டை இழந்த வைஷ்ணவனன் ஒரு தவசியாக நாடுதோறும் அலைந்து கொண்டிருந்தார். அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையர் விரும்பினார்கள். அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள். ஆனால் எந்த பெண்ணையும் வைஷ்ணவனனுக்கு பிடிக்கவில்லை. அழகாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெங்கும் சுற்றி வரத் தொடங்கினார். சிவபெருமானின் மீது மாளாத பக்தி கொண்ட குபேரன் சிவாலயம் தோறும் சென்று அழகான பெண் வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார். நாளடைவில் பல தலங்களில் தங்கியிருந்து தவம் செய்யவும் தொடங்கினார். இப்படி ஊராக சுற்றி வரும்போது இறுதியாக காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார். அந்த நகரின் அமைதியையும் பெருமையும் கண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார். அது மட்டுமா, அகில உலகத்துக்கும் நாயகன் என்ற பெயர் கொண்ட விஸ்வநாதரை கண்டதும்
தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார். பெண் தேடி வந்த நோக்கத்தை மறந்தார். சிவ தியானத்தில் மூழ்கிவிட்டார். ஒன்றா இரண்டா 800 ஆண்டுகளை கடந்து தவம் செய்தார் என்கிறது புராணம். அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கம் இன்றி பல இடையூறுகளை தாண்டி அவரது தவம் தொடர்ந்தது. எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பி போயினர். ஆனாலும் அவருக்கு இடையூறு எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டனர். காலம் செல்ல செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னிச்சூடு கைலாயத்தையும் தொட்டது. பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்கக்கூடாது என வைஷ்ணவனனுக்கு அருள் புரிய கிளம்பினார். அப்போது அன்னை உமாதேவி தானும் அந்த எளிய பக்தனை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினார். கடும் தவம் இயற்றிய வைஷ்ணவனன் முன்பு தோன்றிய சிவனும் பார்வதியும் அவரை அன்பு கனிய அழைத்தனர். அம்மையப்பரின் குரல் கேட்டு தவத்திலிருந்து விடுபட்டார். இழந்து போன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி தந்தார். உலகத்து நிதிகளையெல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்கச் செய்தார். வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக்கினார். செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார். சித்திரரேகை என்னும் மங்கையை மணமுடித்து தந்து அவரை ஆசிர்வதித்தார் சிவன். சிவபெருமானுக்கு பிரியமான நண்பனாக குபேரன் மாறினார். இதனால் சிவசகா என்ற பெயரையும் கொண்டார். எந்த எதிர்பார்ப்புமின்றி தவம் இயற்றி சிவனை தரிசித்த காரணத்தால்தான் உலகத்தின் நிதிகளையெல்லாம் குபேரன் பெற்றார். தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேரனின் தியாகச் செயலை போற்றியே அவர் தேவருலகின் நிதியமைச்சர் பொறுப்பை பெற்றார். அது மட்டுமா, காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான வெங்கடாஜலபதிக்கே கடனும் கொடுத்தார் குபேரன். எனவே நியாயமான நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும். காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளர்களுக்கு சிறப்புகள் வந்தே சேரும் என்பதை குபேரனின் கதை நமக்கு உணர்த்துகிறது.